தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. என்ன பிரகாஷ்? சார் வாங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ தெரு தெருவா வியாபாரம் பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரியுது. அட என்ன சார் நீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு இந்த இட்லி பொடி மிளகா ஊறுகாய் இதெல்லாம் விற்கிற மாதிரியா தெரியுது? சார் அதெல்லாம் சாதாரண அன்னாட கட்சி பண்ற வேலை சார். இந்த பிரகாஷ் அப்படி இல்லை சார். இதுக்குள்ள ஏக் தம்ல கோடீஸ்வரக அத்தனை வேலை உள்ள இருக்கு. ஆ? சரி பிரகாஷ், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க அந்த பேக்ல என்ன இருக்கு? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு? இது வெறும் பை மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு. பெட்டினா சாதாரண பெட்டி இல்ல சார், குபேர பெட்டி. பாக்குறீங்களா? ம். குபேர பெட்டியா? அது பாம்பாட்டிங்க வச்சிருக்க பெட்டி மாதிரில இருக்கு. சார் இது பாம்பு பிடிக்கிற பெட்டி தான். பாக்குறீங்களா? ஏய். சார் பயந்துட்டீங்களா? உள்ள ஒண்ணுமே இல்ல சார், நத்திங். சார் இதெல்லாம் பாம்பு பிடிச்சு வைக்கணும், அதுதான் பெட்டி. ம். இது பேரு மவுடி. இத வச்சு ஊதுனா பாம்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். அப்படியே பாம்பு வரல, நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாம்பு பிடிக்கிறது எப்படின்னு ஒரு புக் படிச்சு பாருங்க. இல்ல வேணாம். தேங்க்யூ. கிளம்பிட்டேன் சார். ஆ? பிரகாஷ் கிளம்பிட்டான். ஸ்ட்ரைட்டா அமேசான் போறான். ம். அதுல பாருங்க ஒரு சோகம் என்னன்னா, இருக்கிற காசுக்கெல்லாம் மெட்டீரியலா வாங்கிட்டேன், கை செலவு கூட காசு இல்ல. அதான் உங்களை பார்த்து ஒரு 2000 வாங்கிட்டு அப்படியே போலான்னு இருக்கேன் சார். ம். அமேசா காட்டுல தான் நிறைய மண்ணுளி பாம்பு இருக்கு நான் கேள்விப்பட்டேன் சார். அந்த பாம்பெல்லாம் மேற்படி சமாச்சாரத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு பிடிச்சா 25 எள்ளு. எள்ளுன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. லட்சம். ஓ. 25 லட்சம் கிடைக்கும். நான் ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னா 4 பாம்பு பிடிக்காத முடிவு பண்ணிருக்கேன் சார். அப்ப 4 into 25 1 கோடி ரூபாய். அப்ப நான் கோடீஸ்வரன். நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். நீங்க யாரு? யாரு சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நீங்க யாரு? என் ஃப்ரெண்டு. இந்த பாருங்க, உங்களை இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்க விடுவேனா? நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேனா? இந்த பாருங்க, இந்த இடம் சும்மா இருக்குல்ல, இந்த இடத்த வாங்கி ஆபீஸ் கட்டி உங்களை எம்டி ஆக்கி அப்புறம் நீங்க என் கூடவே இருக்கலாம். நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். புரியுதுங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து என்ன வாழ்த்தி வழி அனுப்பி வச்சுக்கிட்டா சந்தோஷமா போயிட்டுருவேன்.
முதல்ல இதெல்லாம் எடுத்து பைக்குள்ள என்ன போடுங்க. சார் இதெல்லாம் சொல்லி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? என்னை கோடீஸ்வரன் ஆக்க போகுது. என்னை மட்டும் இல்ல, உங்களை இந்த இடத்துல ஒரு ஆபீஸுக்கு எம்டி ஆக்க போகுது. இந்த பாருங்க, ஒரு மண்ணுளை பாம்பு 25 லட்சம் ரூபா கைக்கு சைஸா பிடிச்சோம்னா 50 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னு மார்க்கெட்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? எந்த மார்க்கெட்ல? கோயம்பேடு கோயம்பேடு காய்கறில ஒலா மார்க்கெட் சார். ஓ ஓ இதெல்லாம் உங்களுக்கு யார் அது சொன்னது? வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டீ கடை ஒன்று இருக்குல்ல சார், அங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. யார் பேசுறாங்க? யாரோ பேசுறாங்க, விடுங்க சார். சார் இப்ப அதுவா சார் முக்கியம். நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வாங்கின பணத்தோடு சேர்த்து வட்டி முதல்ல உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் சார். சீக்கிரம் கொடுங்க. இப்ப புறப்பட்டாதான் இருட்டதுக்குள்ள நான் வந்து அமேசான் போய் சேர முடியும். என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஏற்கனவே வாங்கின காசு ஒன்றும் தரல, மேற்கொண்டு 2000 வரை கேட்கறானே, இதுல பாம்பு பிடிக்க வர போறான்னு இதான் நினைச்சுதான் நீங்க சிரிக்கிறீங்க. அப்படிலாம் சிரிக்காதீங்க சார். நான் சத்தியமா அமேசான் போறேன் சார். இத பாருங்க, முதல்ல அமேசான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் என்ன சார் இது பெரிய கேள்வி? நமக்கு தான் வாய் இருக்கா, அப்படி இப்படி கேட்டு பஸ் பிடிச்சு போயிட வேண்டியதானே சார்? என்ன சார் சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி உங்களுக்கு தான் தெரியுதுல, சொல்லுங்க அமேசான் எங்க இருக்குன்னு. அதான் டிவில காட்டுவானா, நீங்க பார்த்தது இல்லையா? பிரகாஷ், இத பாருங்க, டிவில சொன்ன அமேசான் அமைஞ்சிக்கிற பக்கத்துல இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? அது நடந்து போற தூரத்துல இல்ல, பறந்து போற தூரத்துல இருக்கு. பறந்து போற தூரத்துலயா? என்ன சார் சொல்றீங்க? பிரகாஷ், நீங்க படிச்சவர் தானே? பாம்பு பிடிக்கிறது பத்தி எல்லாம் பேசிக்கிட்டானுங்க. லட்சம் லட்சமா பணம் கிடைக்கும்னு நானும் அமேசான் போறேன்னு சொல்றீங்களே. அமேசான் இந்தியாவிலே இல்ல, பிரேசில்ல இருக்கு. தெரியுமா? என்ன பிரேசில் இருக்கா? ஆமா, பிரேசில் எங்க சார் இருக்கு? சவுத் அமெரிக்காவுல இருக்கு. ஓ, ஸ்கூல்ல படிச்சதுல ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. ஞாபகம் சார், ஞாபகம். பிரேசில், அங்கதான் அமேசான்ங்கிற பெருங்காடு இருக்கு சார். பாம்பு பிடிக்கிறது, பள்ளி பிடிக்கிறதுன்னு என்ன பிரகாஷ் நீங்க? பாம்பு பிடிக்கிறது மட்டும் இல்ல, இது போல நிறைய இல்லீகல் பிசினஸ் இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க மலைச்சு போயிருவீங்க. ஓஹோ. இருடியம், கருணுச்சித்தலை, நாகமாணிக்கம், கஜமுத்து, வலம்புரி சங்கு, காயின், செலத்திருட்டுன்னு நிறைய இருக்கு. இருடியத்திலேயே நிறைய வகை இருக்கு. பெட்டமேக்ஸ் லைட்டு, கோபுர கலசம், கோயில் சிலைங்க, இதுல எல்லாம் இருடியங்கிற ஒரு மெட்டல் இருக்குமா. ஓஹோ. இருடியம் இருக்க இடத்துல இடிமின்னல் கூட தாக்காதான். ஒரு லாரி பேட்டரி சேமிக்கிற கரண்ட்டை இந்த இருடியம் இருந்தா ஒரு செல்போன் பேட்டரியில கூட சேமிக்க முடியுமா? அதனால தான் இருடியத்துக்கு லட்சக்கணக்கில் மதிப்பான். அடுத்து காயின்ஸ். விக்டோரியா மகாராணி உருவம் பதிச்ச காயின் கிடைச்சா அதுல ஏதோ புதையல் ரகசியம் இருக்குன்னு அதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. வேலை வெட்டி இல்லாதவங்க, குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி காரியத்துல இறங்குவாங்க. அத்தனையுமே இல்லீகல் பிசினஸ். போலீஸ்ல மாட்டினா ஜெயிலே உங்க லைஃபே முடிஞ்சிடும். இவ்வளோ இருக்கு. ஐயோ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார் அதுல? என்ன இருக்கு? எல்லாத்தையும் பேச இப்ப நேரம் இல்லை. இதை நீங்க அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நானும் பாம்பு பிடிக்க போறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் அசலூர்ல போய் யானை பிடிக்க போனானா, அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது. வாங்கின இடத்துல அதை திருப்பி கொடுத்துட்டு வந்த வரைக்கும் காசை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. பிரகாஷ், முதல்ல உங்களுக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? புத்தகம் இருக்கு சார், புத்தகம் இருக்கு. அது என்ன சமையலா? படிச்சுக்கிட்டே சமைக்கிறதுக்கு? உயிரை பணைய வச்சு செய்யற தொழில். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மர்கையா தான். மர்கையாவா? என்ன பாக்குறீங்க? போய் உழைச்சு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. இப்படி கிறுக்குத்தனமா குறுக்கு வழியில எதையாவது யோசிக்காதீங்க. இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பீங்களா? மர்கையான்னு சொல்லி வர பயமுறுத்துறீங்க. என்ன அங்க புலம்பல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரிங்க சார், நான் அப்படி கிளம்புறேன், வரேன். அவ்வளோதான். இவரெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு. உருப்படியா எந்த வேலையும் செய்ய மாட்டார் போல இருக்கு. அம்பேத்கர் பாம்பு பிடிக்கல என்ன இங்கே பிடிப்போம். எந்த தொழில் தான் ரிஸ்க் இல்லை, பெருசா அட்வைஸ் பண்றாரு. பணத்தை கேட்டா கொடுக்க வேண்டியதுனே,
அதை விட்டுட்டு அட்வைஸுங்கிற பேரில் குழப்பி விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பையோட போனால் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, இல்லை வாங்கின இடத்தையே கொடுத்துருவோமா? சே சே, இப்படி தன்னந்தனியாக நம்மளை இப்படி புலம்ப விட்டானே, என்ன வாழ்க்கடா இது? சே. பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எப்படி இருக்க பிரகாஷ்? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நண்பனே நல்லா இருக்கியா? பிரகாஷ், என்ன ஒன்னால எப்படி மறக்க முடிஞ்சது? நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தீவிர ரசிகன். அவர் நடப்பால, அவர் மூச்சால, அவராவே வாழ்ந்துகிட்டு இருக்க சிவாஜி தாசனப்பா. அவருக்கு நான் ரசிகன்டா. எனக்கு இருக்கிற ஒரே ரசிகன் அது நீதான் பிரகாஷ். வா வா, நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். ஆமா, இது என்ன பையி? அது ஒரு பெரிய மேட்ரு. அதை ஏடி இவ்வளவு சோகமா சொல்ற? வேற என்னங்க, என் திறமைக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான்சென்ஸ். யாரு உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறது? எவன் பேச்சுக்கு வருத்தப்படாத பிரகாஷ். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை மாதிரி ஒரு நண்பே, ஒரு ரசிகன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அருமை தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. வருத்தப்படாத பிரகாஷ், நான் இருக்கேன். வாங்க போலாம். உங்களை பார்த்தது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விளைகின்றது. ஒளிமயமான எதிர்காலம். அருணாவுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. நமக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தோம், நமக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சக்தி, ராகுல் சாப்பிட வரேன்னு சொன்னானே. எதுவும் சொல்லலம்மா. அருணாவுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிட்டா இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடலான்னு பாக்குறேன். இப்பெல்லாம் எதுவும் சரியா வரமாட்டேங்குது. ராகுலை பற்றி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ரேணுகா. இப்படியே அவன் இந்த போக்கில் போனான்னா இது சரியாக வராது. அவங்ககிட்ட நீ கொஞ்சம் பேசு. நானும் அவன்கிட்ட எத்தனையோ தடவை பேசிட்டேங்க. ஆனா அவன் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறான். என்னை என்ன பண்ண சொல்றீங்க? ஒரே பையன்னு நாம தான் அவனை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம். இப்ப போய் திடீர்னு அவனை இறுக்கி பிடிச்சா பாவம், அவன் என்ன செய்வான்? இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சுதான் ஆகணும். என்னவோ நீ சொல்கிற, பார்க்கலாம். சரி. என்னங்க? நான் தான் பேசுறேன்.
யாருன்னு நல்லா தெரியும்டா. நம்பரை மாற்றிக்கிட்டே தானே இருக்க. அவ்வளோ பயம் உனக்கு இல்லை? பயமா? எனக்கா? சிங்கத்தோட குகையிலேயே சந்திக்கிறவனா? அப்படிதான் உங்க ரெண்டு பத்தியும் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொத்து கேட்டனே, அத பத்தி நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரலையா? மெதுவா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். இப்ப கூட உங்க பொண்டாட்டி என்ன ட்ரேஸ் பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல? என்னாச்சுங்க? டேமேஜ் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படின்னா அவ முடிவா என்னதாங்க சொல்ல வரான்? அவன் தான் சொத்து தான் வேணும்னு கேட்குறான்ல. எனக்கு புரியலைங்க. சொத்துன்னு பொதுவா சொன்னா அவ எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி கேக்குறான் அப்போ? அதை நான் கேட்கறதுக்குள்ள உன் ஒய்ஃப் என்ன ட்ரேஸ் அவுட் பண்றான்னு சொல்லிட்டு அவனே ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனை இது வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நினைச்சா எனக்கே என் மேல ஆத்திரமா வருது. கருணாகரன் கனவுல வரான், நான் சாகலைங்கிறான். என்னதான் நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு இங்க பாருங்க, அடுத்த முறை போன் வந்தா பணமா தர உனக்கு எவ்வளவு வேணும்னு வேணா கேளுங்க. அவன் கேட்டா கேட்கறத கொடுத்துட முடியுமா? என்னதான் நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு இங்க பாருங்க, அடுத்த முறை போன் வந்தா பணமா தர உனக்கு எவ்வளவு வேணும்னு வேணா கேளுங்க. அவன் கேட்டா கேட்கறத கொடுத்துட முடியுமா? போன் நான் பேசிக்கிறேன். ஹலோ, யார் பேசுறீங்க? போலீஸ் என்னைக்கும் போலீஸ் தான். கிரிமினல் என்னைக்குமே கிரிமினல் தான். உங்களை விட நாங்க அட்வான்ஸா திங்க் பண்ணி செயல்படுறோம் மேடம். இங்க பார், நேரடியா விஷயத்துக்கு வரோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அடடா, திடீர்னு டீல் முடியுது. அதுக்குள்ள நீங்களும் உங்க புருஷனும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 கோடி? நான் கேக்குறது அந்த நெல்லியம்பதி எஸ்டேட், அது 1 கோடிக்கு தான் போகுமா? சுமாரா 2 கோடி சொத்தா இருந்தாலும் 50-50 ஏத்துக்கலாம். அந்த எஸ்டேட்டோட மார்க்கெட் விலை 15 கோடி ஆச்சு. இங்க பார், அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது. அதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. நீங்க எடுக்காத சிக்கலாம் மேடம். நீங்க தான் ரேணுகா ஐபிஎஸ் ஆச்சு. சரி, 10 கோடி டீல் ஓகேவா? என்னது 10 கோடியா? இங்க பார், 10 கோடில என்னால தர முடியாது. வேணா 3 கோடி வாங்கிக்க. 4 கோடி ஃபைனல் ஓகேவா? இங்க பார், மொத்தமால என்னால 4 கோடி கொடுக்க முடியாது. வேணா 3 செக்மெண்டா வாங்கிக்க. அந்த கேப்ல தானே உங்க போலீஸ் மூளை வேலை செய்யும். கேப் அதிகமா விடாதீங்க மேடம். இங்க பார், எனக்கு இது விட்டா வேற வழி தெரியல. சரி, உங்க வழிக்கே நான் வரேன். 2 ஒரு தவணையா கொடுங்க. சரி, பணத்தை எங்க, எப்போ, யார்கிட்ட, எத்தனை மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லு. அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா ஒரு கண்டிஷன். பணத்தை நீங்களோ இல்ல சாம்ராட்டோ சாமர்த்தியமா போலீஸை வச்சு கொடுத்துடலாம்னு நினைக்காதீங்க. அப்படின்னா இவ்வளவு பெரிய தொகையை நான் வேற யார்கிட்ட கொடுத்து அனுப்ப முடியும்? உங்க பொண்ணு அருணா கிட்ட கொடுத்து அனுப்புங்க. முடியவே முடியாது. நீ நினைக்கிறது கண்டிப்பா முடியாது. இம்பாசிபிள்.
அதுதான் பாசிபிள். போனை கட் பண்ணிட்டான். கொடு, அந்த நம்பருக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னாச்சுங்க? ஷிட். என்னாச்சு? அவன் வழக்கம் போல சிம் கார்டை கழட்டி வச்சிட்டான். இடியட். இடியட். இப்போ என்ன பண்ண போறோம் ரேணுகா? டென்ஷன் ஆகாதீங்க, யோசிப்போம். மச்சான், வர வர ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது மச்சான். லைக்ஸ் மட்டும் 1 lakh தொட நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத எவனுக்கோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனா அவன் அக்செப்ட் பண்ண தான் போறான். இது பெரிய விஷயமா? கவிதான்னு ஒருத்தி, நீயும் அவன் பின்னாடி லோலோன்னு சுத்திட்டு திரியிற. அவ உன்னை சீண்ட கூட மாட்டேங்கிறா. அவளை மடக்க துப்பு இல்ல. ஏய், ஒரு வேலைக்காரி உன் கண்ணத்தை பழுக்க வச்சுட்டு போறா. இங்க சாதிக்கிறத விட்டுவிட்டு ஃபேஸ்புக்ல சாதிக்கிறானா? உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா இலக்காரமா தெரியுது. இன்னைக்கு கவிதா வருவா, எப்படி மடக்க போறேன்னு மட்டும் பாரு. கவிதாவுக்கு 100 ஆயுசு. அவளே வரா பாரு. அதான் வர்றா, உன் வீராப்பா அவகிட்ட காட்டு. வெயிட் அண்ட் see. அங்க பாருடி. கவிதா ஒரு நிமிஷம். கவிதா, நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தயவு செஞ்சு முடியாது மட்டும் சொல்லிடுறேன். நீ பேசிட்டு வா. தூறல் போடும் தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.